Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனோட கவுன்சிலிங் அப்படிங்கிறது இன்னமும் 1 or 2 மந்த்ல நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு உண்டான வேலைகள் அப்படிங்கிறது தீவிரமா நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த விதத்துல இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்க்கு முன்னாடி ஆஸ்பிரண்ட்ஸ் தெரிந்து கொள்ள வேண்டிய கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து என்னென்ன ரிசர்வேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கறது ஜாப் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா, இல்ல நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்களா, உங்களோட ரேங்க் எப்படி, உங்க ரேங்கை வச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி ஒரு டீடைலான எக்ஸ்பிளனேஷனா தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கவுன்சிலிங் ஹாலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா நீங்க இந்த முறை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போகலாம், ரெண்டாவது டைம் உள்ள போகலாம், தேர்ட் டைம் கூட நீங்க உள்ள போகலாம். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் போறவங்களுக்கு பெருசா எதுவுமே தெரியாது. உள்ள என்னதான் நடக்க போகுது, எப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. பேசிக்கா நம்ம சேனலோட மோட்டோ என்ன அப்படின்னா, நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே 99% விஷயத்த நீங்க வெளியிலே தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படிங்கறதுக்காக ஓப்பன் டால்கா தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்துல டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன்னா என்ன, எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது, அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, குரூப் 4 உடைய எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க அக்டோபர் 23 அன்னைக்குன்னு. ஸோ ரிசல்ட் ஆல்மோஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. செலக்ஷன் லிஸ்ட் யாரோடைய நம்பர்லாம் வந்திருக்கோ அவங்க ஆன்லைன்ல சிவி அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் டேட் நவம்பர் 7 வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஆஃப்டர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி என்ன ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க பேக் எண்டில் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரிசர்வேஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன ரிசர்வேஷன்லாம் இருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இடஒதுக்கீடு, அதாவது இடஒதுக்கீடுன்னு நம்ம சொல்லுவோம். இதில் என்னென்ன ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம்யூனல் ரிசர்வேஷன், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இத்தனை கம்யூனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். பிசி இருக்கு, பிசி முஸ்லீம் இருக்கு, எம்பிசி, டிஎன்சி, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி, இந்த கம்யூனல் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். இது காமன் ஜென்ரல் நம்ம வச்சுக்கிறோமே. இதுக்கப்புறம் ரிசர்வேஷன் ஆஃப் உமன், அதாவது உமனுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ரிசர்வேஷன் டு டிஸ்ட்ரிபியூட் விடோ, அதாவது ஆதரவற்ற விதவைகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, விதவைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இதை நீங்க கிளைம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு விதவையா இருக்கணும். அதாவது டிஸ்ட்ரிபியூட் விடோவா சர்டிபிகேட் உங்ககிட்ட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல தாசில்தார் மூலியமா அப்ளை பண்ணி வாங்கிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிசர்வேஷன் டு பெர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், அதாவது பிடபிள்யூடி நம்ம சொல்லுவோம். அதாவது உடல் ஊனமற்றவர்கள், மாற்றுத்திறனாளின்னு சொல்லலையா, அவங்களுக்கு உண்டான ரிசர்வேஷன் தான் இது. ஏன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ரிசர்வேஷன் அப்படிங்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது யாருக்கு அப்படின்னா, ஏற்கனவே அவங்க ஆர்மியில ஒர்க் பண்ணிட்டு அவங்க ரிட்டையர்ட் ஆன பர்சனா இருக்காங்க அப்படின்னா அவங்க டிஎன்பிஎஸ்சிக்குள்ள ஜாப் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி உள்ள போறதுக்குமே அவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா அப்படிங்கிற ஒரு கோட்டா இருக்குது. இவங்களுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்க ஏஜ் எல்லாம் பேர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க ரிட்டையர்ட் ஆவாங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க அவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இல்ல ஒர்க் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்தக்கூடிய எக்ஸாமை அட்டன் பண்ணி அவங்க கிளியர் பண்ணி உள்ள போகலாம். சரிங்களா? அது ஒரு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எக்ஸ் சர்வீஸ் மேன்ல வருது. இதை தாண்டி ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் டு பெர்சன்ஸ் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் நம்ம சொல்றோம் இல்லையா. நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 10th, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி அப்படிங்கிறது 10th. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்கும் நீங்க தமிழ் மீடியத்துல தமிழ் லாங்குவேஜ் நீங்க படிச்சு நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் அப்படிங்கிற ஸ்கூல்ல கொடுப்பாங்க. அது நீங்க தான் தனியாக அப்ளை பண்ணி வாங்கணும். அந்த சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. மார்க் கொஞ்சம் கம்மியாக எடுத்தாலே போதும், நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 20% இடஒதுக்கீடுல இதுக்கு உள்ள போயிட்டு நீங்க ஜாப் கிளைம் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் டிஎன்பிஎஸ்சியில இருந்து அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரிசர்வேஷன்ஸ். சரிங்களா? இப்போ இந்த ரிசர்வேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா கம்யூனல் ரிசர்வேஷன்.
நம்ம தமிழ்நாட்டில் வந்து எத்தனை கம்யூனிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 6 விதமான கம்யூனிட்டிஸ், அதாவது ஆமாம், ஷெட்யூல் ட்ரைபல் இருக்குது, ஷெட்யூல் கேஸ்ட் இருக்குது, அதே மாதிரி ஷெட்யூல் கேஸ்ட்டில் அருந்ததியர்ங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்குது, அதே மாதிரி வந்து பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு பிசின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது அந்த கம்யூனிட்டி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பேக்வர்ட் முஸ்லீம் கேட்டகரின்னு சொல்லிட்டு தனியாக வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குது. அதை தாண்டி வந்து எம்பிசி டிஎன்சின்னு சொல்லக்கூடிய மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ். சரிங்களா, இந்த மாதிரியான 6 விதமான கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, ஓகே. இது நம்ம சென்ட்ரலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 கான்செப்ட். ஒன்று ஜென்ரல், ரெண்டாவது வந்து ஓபிசி, மூணாவது எஸ்சி, நாலாவது வந்து எஸ்டி. இதுதான் வந்து கான்செப்ட். இந்த ஓபிசி வந்து யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா கீழே இருந்து 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து ஓபிசி கேட்டகரியில் வந்து வந்துடும். சரிங்களா, இதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் லெவலில் போக வேண்டாம், நம்ம ஸ்டேட் லெவல்லே நம்ம வந்து பேசுவோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான். சரிங்களா, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் எவ்வளோ ரிசர்வேஷன் வந்து ஒதுக்கீடு வந்து இருக்குது, இது வந்து ஃபிக்ஸ்டு தான், அரசாணையில் வந்து அப்டேட் பண்ணப்பட்ட ஒரு அப்டேட். சரிங்களா, ஷெட்யூல் ட்ரைபல் எஸ்டி அப்படிங்கிற கம்யூனிட்டிக்கு வந்து 1% அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 1% வந்து எதுக்கு அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ஆடண்டம் பில வந்து எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4662 வேகன்சிஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு இன்னைக்கு டேட்ல வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது ஆகாம போகுது அதை பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம். பட் அவங்க ஃபைனல் பண்ணி கொடுக்கக்கூடிய வேகன்சிஸ் வந்து என்ன அப்படின்னா 4662 வேகன்சிஸ். சரிங்களா, இந்த வேகன்சிக்கு தான் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. அப்போ 4662 வேகன்சியில் எஸ்டிக்கு வந்து 1% அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்டி, அதாவது எஸ்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 15%. 4662 வேகன்சியில் இவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 15% அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஷெட்யூல் கேஸ்ட்ல வந்து ஏ, அதாவது எஸ்சி ஏ நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம் இல்லையா, அருந்ததியர் அப்படிங்கிற இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு வந்து 3%. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சியில் 3% அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பேக்வேர்ட் கிளாஸ், அதாவது வந்து பிசின்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டிக்கு வந்து 26.5% அப்படிங்கிறது வந்து இடஒதுக்கீட்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி வந்து பேக்வேர்ட் கிளாஸில் முஸ்லீம் கேட்டகரிக்கு வந்து 3.5% அப்படிங்கிறது ரிசர்வேஷன் வந்து இடஒதுக்கீடா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் அண்ட் டிஎன்சி நம்ம சொல்லுவோம், அதாவது எம்பிசி அண்ட் டிஎன்சி இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சியில் 20% அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்க்கும்போது பிசி கேட்டகரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 26.5% அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா மெஜாரிட்டியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய கணக்கெடுப்பில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து இவ்வளோ வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நீங்கள் ஹையர் எஜுகேஷனில் காலேஜில் கவுன்சிலிங் மூலியமாக போயிட்டு கவர்மெண்ட் சீட் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயத்தை வந்து இப்போ நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இது வந்து அரசாணையில் ஜிஓவில் பாஸ் பண்ண ஒரு அப்டேட். சரிங்களா, இப்போ நீங்களே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கால்குலேஷன் வந்து பண்ணலாம். அதாவது உங்களோட கம்யூனிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பிசி கேட்டகரி வந்து எடுத்திருக்கேன். பிசியில் வந்து 26.5% அப்படிங்கிறது வந்து இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 4662 வேகன்சிஸில் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அப்போ பிசி கேட்டகரிக்கு மட்டும் 1235 சீட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல போஸ்டிங் வந்து இருக்குது. அது எந்த போஸ்டிங் வேணாலும் இருக்கலாம், ஜேஏவா இருக்கலாம், விஏவா இருக்கலாம், டைபிஸ்டா இருக்கலாம், பில் கலெக்டரா இருக்கலாம், இந்த மாதிரி என்ன போஸ்டிங் வேணாலும் இருக்கலாம். ஆனா பிசிக்கு மட்டும் வந்து இவ்வளவு போஸ்டிங் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுலயுமே வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிசி கேட்டகரியிலுமே தனியா வந்து நம்மளுக்கு வந்து ஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா, அந்த பிசி கேட்டகரியில வந்து யாரெல்லாம் வந்து உள்ள போவாங்க அப்படின்னா அவங்களுமே வந்து ஜென்ரல் டேன்ல போவாங்க, அதே மாதிரி வந்து உமன்ல போவாங்க, அதே மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட் உமன்ல போவாங்க, அதே மாதிரி பிஹெச்எம் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறதும் வந்து இருக்கும். இந்த அப்சர்வேஷன்லாம் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள போறீங்க, சரி எக்ஸாம் ஹால்னு சொல்லிட்டேன், கவுன்சிலிங் ஹாலுக்குள்ள போறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டேப் வந்து கொடுத்துருவாங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அதில் வந்து ஓடும் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜிடி அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் வந்து முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஜிடி அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிடி அப்படின்னா ஜென்ரல் டேன் சொல்லுவோம். அதே இது ஜிடி ஜி போட்டிருக்கு அப்படின்னா அது ஜென்ரல் டேன்ல கேர்ள்ஸ் மட்டும்தான், அதாவது உமன் மட்டும்தான் அதை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற அதர் தன் மேல் அதர் தன் மேல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் அது வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி ஜிடி டபிள்யூ போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஜென்ரல் டேன்ல வந்து உமன் மட்டும்தான் வந்து எடுக்க முடியும். சரிங்களா, அதுதான் வந்து கான்செப்ட். அதே மாதிரி பிசி முஸ்லிம்ஸ், எம்பிசி, பிஎஸ்டிஎம், ஜிடி, எக்ஸர்வீஸ்ல பிஎஸ்டிஎம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து அப்சர்வேஷன் நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்களுமே ஃப்ரீ டைமில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணி
அப்டேட்டடா வச்சுக்கோங்க. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். இத தாண்டி வந்து நம்ம வந்து பெருசா சொல்ற அளவுக்கு வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுல வந்து இல்ல. அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லிட்டு தனியா கேட்டகரி நம்ம மேல பார்த்தோம் இல்லையா? இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வுமன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு 30% வந்து அட் பிரசன்ட்ல நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி டிஸ்ட்ரிபியூட் விடோல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 10% அதாவது வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோ அவங்க வந்து ஒரு விதவையா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு 10% அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து ஒரு 4%, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது ஒன்லி ஃபார் குரூப் சி கேட்டகரில இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் தான் 5% குடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 20%. சரிங்களா? இந்த ஒரு கான்செப்ட்ட யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க ஏன்னா நெறைய பேர் என்கிட்ட வந்து டிஸ்கிரிப்ஷன்ல சரி, கமெண்ட்லயும் சரி, இன்ஸ்டால வந்து டிஎம்லயும் சரி, ப்ரோ எங்களுடைய ரேங்க் வந்து இது எனக்கு ஜாப் கிடைக்குமா? அந்த மாரிலாம் நீங்க வந்து கேட்க வேண்டாம். ஏன்னா இத பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களோட ரேங்க்குக்கு இவ்வளோ வேக்கன்சி இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒட்டுமொத்தமா நீங்க வந்து பார்க்கக்கூடாது. 4662 தான் உங்களோட மைண்ட்ல வந்து இருக்கக்கூடாது. உங்களோட கம்யூனிட்டி என்ன? நீங்க எந்த கேட்டகரில வரீங்க? அப்படிங்கிறத மட்டும் வந்து பாருங்க. உங்க ஃப்ரெண்ட் வந்து வேற கம்யூனிட்டியா இருக்கலாம். இல்ல வேற ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல கூட இருக்கலாம். பட் உங்க ஃப்ரெண்ட நீங்க வந்து பார்க்காதீங்க. உங்கள மட்டுமே நீங்க வந்து பாருங்க. உங்களுடைய ரேங்க், உங்களோட கட் ஆஃப் மார்க்க மட்டும் நீங்க வந்து பாருங்க. பக்கத்துல இருக்கக்கூடியவங்க யாருமே வந்து பார்க்காதீங்க. சரிங்களா? அதான் வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த ஒரு விஷயத்தலாம் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு, இப்பவே நீங்க வந்து ஒரு பிரெடிக்ட் பண்ணிரலாம். நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோன்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து ஒரு கம்யூனல் ரிசர்வேஷனா வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா குடுத்து வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து அடுத்தடுத்த கவுன்சிலிங் செக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? அடுத்த டிஎன்பிஎஸ்சில என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து உள்ள வந்து ஹிடன் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வெளியில ரிலீஸ் பண்றது தான் நம்மளோட வேலையே. வெயிட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அப்டேட்டும் கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு யூனிக்கான ஒரு கண்டென்ட் வந்து குடுக்கல ரெடியா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.